73வது சங்கீதம் 25வது வசனமும் வாசிங்களேன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணனும் ஒருவரே தான். தேவன் ஒருவரே தான். என்ன தேவை வந்தாலும் அவர் ஒருவர் தான். தேவனை விட்டா நமக்கு வேற ஒரு கதி இல்லை. தேவன் நமக்கு பதில் கொடுக்காமல் இருந்தார் என்றால் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையால் தான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு வேற யாரையும் கேட்க தெரியாது, தேட தெரியாது. நீர் ஒருவரே என்னுடைய வாழ்க்கையில என் சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர் என்று சங்கீதக்காரன் சொல்றான். கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் வாஞ்சிக்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கும் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணர் நீர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக அனுபவிக்க எங்களுக்கு வாய்ப்பை தார் ஆண்டவரே என்று ஜெபிப்பது அவசியம். இது தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவனை குறித்து ஒரு தாகம் வேண்டும். தேவனை நான் ஒன்னும் அறியணும், தேவனோடு கூட நான் ஒன்னும் நெருங்கி நடக்கணும். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்கின்றதா? ஏனால் இது நம்மளுடைய ஆவிக்குரிய நிலையை அது குறிப்பிட்டு காமிக்கின்றது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் இந்த ஒரு ஆழமான ஒரு வாஞ்சை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய பிரசன்னம் இன்னும் என்னை நிரப்பணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்க எனக்கு கிருபை தாங்க. உம்முடைய பிரசன்னத்தை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க எனக்கு கிருபை தாருங்க என்று ஒவ்வொருவரும் கதறுவது ஒரு மிக முக்கியமான ஜெபம் என்று சொல்லுவேன்.